என் வீட்டில் எந்த ஒரு நல்லது கெட்டதுமே 17 வருஷமாக எந்த நல்லது கெட்டதுமே நடக்கலை. இங்கே கல்யாணம், என் கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் சித்தப்பா பொண்ணு கல்யாணம் இங்கே வைக்கிறோம், சொந்தக்காரங்க பொண்ணு கல்யாணம் இங்கே வைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே இங்கே தான் கல்யாணம். இதை விட்டு வெளியே கல்யாணம் பண்ணுறது கிடையாது, எல்லாமே இங்கே தான் கல்யாணம் பண்ணுறோம். இங்கே கல்யாணம் பண்ணுறது பொண்ணு வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளை வீடு தங்களுக்கு சாவி கேட்குறோம். பட்டாபியான இருந்தாங்க, அவரது தெய்வம் ஆகிட்டார், அவர் கொலை சொல்ல முடியாது, இப்போ அவர் தெய்வம் ஆகிட்டார். இருந்தா சொல்கிறேன், உள்ளூர் நகரத்தாட்ட பழனியப்பட்ட சாவி இருக்குது, அவர்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு திருப்பி அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. 95 கும்பாபிஷேகத்தில் பாத்ரூம் பைப்பெல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு எங்களை ட்ரீட் பண்ணுறாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. குருவீடன்னு சொல்கிற வார்த்தை உங்கள் முன்னோர்கள் எங்களை எப்படி பார்த்தாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேவலம் பாத்ரூம் பைப்பை கூட கழட்டிட்டு போகிற பழக்கம் தான் இருக்குது. இப்போ பூஜை நடக்கிறப்ப கேடு 2 தைப்பூசில் கூட கேட்டாங்க, நீ மணி அடிக்க முடியுமா முடியாதானே என்னை வந்து மாட்டுறாங்க. அவங்க வரலைன்னா மணி அடி, நீ உனக்கு என்ன வேலை, மணி அடிக்கிற வேலை தானே அடிங்கிறாங்க. அவர் தனியாக இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, அவர் வெளியே கோயிலுக்கு போயிடுறாரு, அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க, கதை திறக்க மாட்டியா, நான் நகரத்தை கதை திறக்க மாட்டியாங்கிறாங்க. இந்த பிஹேவியர் யார் சொல்லிக் கொடுக்கணும், யார் சொல்ல தவறுனது? ஐயாக்கள் தான் சொல்லிக் கொடுத்துருக்கணும். இவங்க இதில் ஆள் வயசுத்தனமாக மாறிக்கிட்டே வருவாங்க. ஆனால் நிரந்தரமாக அவர் இருக்கிறவர், ஆனால் அவர் சொல்லலை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், கூட அனி 2 வருஷத்துக்குமா அங்கே உள்ளே போய் பேசணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 காவடிக்காரங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே உபதி கொடுக்கூடாதுன்னு சொன்னது, பூசாரி தான் கொடுக்கணும், பாக்கி 2 கொடுக்கூடாதுன்ட்டு 50 பேர் வந்தாங்க. நீ வேலைக்கார, நீ சம்பளம் வாங்குற, நீ என்னத்துக்கு அப்படி சொல்கிற, நீ எப்படி சொல்லலாங்க ஐயா உபதி கொடுக்கூடாது? யார் சொன்னாங்க? சாமியாடி சொன்னார். யார் சம்பளம் கொடுக்குறா? சாமியார். ஒருத்தர் விடாமல் 50 பேர்த்தையுமே உள்ளே எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் வச்சு தான் கேட்டேன், எப்படி நீ சொல்லலாம், என்ன சம்பளம் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டேன். ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் குருபீடங்களை வார்த்தை சொல்லவே இல்லை, என்னங்கிறது சொல்லலை. அது மேலே போய் அப்போ நான் எல்லாத்தையும் உடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தேன். இங்கே உங்களோட உரிமைகள் நிறையா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் எங்கள் முன்னோர்கள் விதையாக போட்டு கொடுத்தாங்க. அண்ணன் இப்போ தேவைப்பட்ட தண்ணீர் பந்தலுக்கு வந்து நாங்கள் இடம் வாங்கியது எல்லாமே நாங்கள் தான் உதவி பண்ணோம். அதுக்கு அவங்க நிறைய எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி உச்சிக்காலம், ரக்காலம், சஷ்டியில் 3 மண்டபப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேவஸ்தானத்தில் போய் நகரத்தான்னு கேளுங்க, வேல்யூ இல்லை. ஏன்னா எதுவுமே நீங்கள் முழுசாக தொடர்றது கிடையாது, விட்டாச்சு.